என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போது சொல்ல நினைக்கும் போதும் என் மனது கலங்குகிறது. நான் 19 வயதில் 12ஆம் வகுப்பு முடித்தேன். அப்போதிருந்து ஒரு நல்ல வேலை தேடி அலைந்தேன். பல இடங்களில் நேர்காணல் எழுதினேன். ஆனால் எங்கும் வெற்றி கிடைக்கவில்லை. ஒரு மாலை நேரத்தில் மேகமூட்டத்துடன் மழை பெய்யும் தருணத்தில் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தேன். மாலை 6 மணி அளவில் பேருந்துகள் நிறைந்திருந்ததால் ஏற முடியவில்லை. அப்போது ஒரு வெள்ளை கார் என் முன் வந்து நின்றது. அதிலிருந்த ஒரு நல்ல மனிதர், "எங்கே போக வேண்டும்?" என்று கேட்டார். நான் தயக்கத்துடன், "பஸ்க்காக காத்திருக்கிறேன்" என்றேன். அவர் மலைக்கோட்டை நோக்கி செல்வதாகவும், அங்குதான் நான் போக வேண்டுமானால் ஏறிக்கொள்ளலாம் என்றும் கூறினார். மழை வேகமாக பெய்யத் தொடங்கவே நானும் சம்மதித்து பின்னிருக்கையில் அமர்ந்தேன். வழியில் என் குடும்பம், என் படிப்பு, வேலை தேவை பற்றி பேசினேன். அவர் கவனமாக கேட்டார். என் வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு நன்றி சொல்லி இறங்கும்போது அவர் தன் விசிட்டிங் கார்டை நீட்டினார். "நான் ராஜ்குமார், ஒரு ஐடி நிறுவனத்தின் உரிமையாளர். உனக்கு விருப்பம் இருந்தால் நாளை காலை என்னை சந்தி. ரிசப்ஷனில் உதவியாளர் தேவை" என்றார். நான் கார்டை வாங்கிக் கொண்டேன். வீட்டில் அம்மா என்னைக் கண்டு கவலையுடன் கேட்டார். நடந்ததை சொல்லி கார்டை காட்டினேன். அம்மா சற்று கவலைப்பட்டார். "அந்நியரை நம்புவது சரியில்லை" என்றார். ஆனால் என் மனதில் ஒரு நம்பிக்கை உருவாகியிருந்தது. அந்த அட்டை என் வாழ்க்கையை மாற்றுமா, இல்லை என்னை ஆழப்படுகுழியில் தள்ளுமா? தொடர்ந்து படியுங்கள். அடுத்த நாள் காலை நான் அந்த முகவரிக்குச் சென்றேன். அது ஒரு மிகப்பெரிய, கம்பீரமான கட்டிடமாக இருந்தது. என் இதயம் படபடத்தது. உள்ளே சென்று, "நான் பூர்ணிமா, ராஜ்குமார் சாரை சந்திக்க வேண்டும்" என்றேன். வரவேற்பாளர் என்னை 5வது மாடிக்குச் செல்ல சொன்னார். லிஃப்டில் சென்று அவர் அறைக்கு வெளியே நின்றேன். மெதுவாக கதவை தட்டினேன். உள்ளே இருந்து, "வாருங்கள்" என்ற குரல் வந்தது. நான் உள்ளே சென்றேன். ராஜ்குமார் சார் என்னை பார்த்து புன்னகைத்தார். "ஹலோ பூர்ணிமா, உட்கார்" என்றார். அவர் என் பெயரை நினைவில் வைத்திருந்தது எனக்கு வியப்பாக இருந்தது. கணினியில் வேலை செய்ய முடியுமா? MS ஆஃபீஸ் தெரியுமா?" என்று கேட்டார். நான் ஆம் என்றேன். "நான் நேரடியாக வேலை கொடுக்க முடியாது. 1 மாத பயிற்சி, நன்றாக இருந்தால் நிரந்தர வேலை. ஆரம்ப சம்பளம் 8000 ரூபாய். சம்மதமா?" என்றார். என் கண்களில் பிரகாசம் தோன்றியது. "நிச்சயமாக சார்" என்றேன். "நாளை முதல் காலை 9 மணிக்கு வந்துவிடு. HR ரமா மேடம் உனக்கு விளக்குவார்" என்றார். நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்குச் சென்றேன். அம்மாவிடம் செய்தியைச் சொல்ல அவரும் மகிழ்ந்தார். அடுத்த நாளிலிருந்து என் பயிற்சி தொடங்கியது. ரமா மேடம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். 1 மாதத்தில் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். ராஜ்குமார் சார் அவ்வப்போது என்னை பாராட்டினார். முதல் மாதத்திற்குப் பின் எனக்கு நிரந்தர வேலை கிடைத்தது. சம்பளம் 12,000ஆக உயர்ந்தது. ஆனால் 3 மாதங்களுக்குப் பின் அலுவலகத்தில் அஞ்சலி என்ற பெண் ஒரு விஷயத்தைச் சொன்னாள். "உனக்கு முன்பும் பல பெண்கள் இந்த பதவிக்கு வந்தார்கள். ஆனால் யாரும் நீண்ட நாட்கள் இல்லை. ராஜ்குமார் சாரின் பார்வை புதிய அழகான பெண்கள் மீதுதான். முதலில் நல்லவர் போல் நடிப்பார், பிறகு தன் உண்மையான நிறத்தை காட்டுவார்" என்றாள். நான் அதை நம்ப மறுத்தேன். ஆனால் அஞ்சலி சொன்னது உண்மையா? ராஜ்குமார் சாரின் உண்மை முகம் எப்போது வெளிப்படும்? அடுத்த பகுதியில் பாருங்கள். ஒரு சனிக்கிழமை, அலுவலகத்திற்கு விடுமுறை நாள். ஆனால் ராஜ்குமார் சார் எனக்கு ஃபோன் செய்து, "அவசர வேலை, சீக்கிரம் வா" என்றார். வானிலை மோசமாக இருந்தது. கருமேகங்கள் சூழ்ந்தன. பலத்த காற்று வீசியது. நான் ஸ்கூட்டியில் புறப்பட்டேன். வழியில் திடீரென மழை பொழியத் தொடங்கியது. ஒரு கடைக்கு கீழ் சிறிது நேரம் நின்றேன். மழை நிற்கவில்லை. அலுவலகம் அதிக தூரத்தில் இல்லாததால் நடந்தே சென்றேன். அலுவலகம் சென்றபோது முற்றிலும் நனைந்திருந்தேன். ராஜ்குமார் சார் என்னைக் கண்டு, "ஏய், மழையில் நனைந்து விட்டாயே, உனக்கு காய்ச்சல் வந்துவிடும்" என்று கவலைப்பட்டார். அவர் ஒரு துண்டை கொடுத்து, "ஓய்வறைக்குச் சென்று தலையை துடைத்துக்கொள்" என்றார். நான் சென்று தலைமுடியை துவட்டினேன். ஆனால் உடைகள் ஈரமாகவே இருந்தன. நான் வெளியே வந்தபோது அலுவலகத்தில் நானும் அவரும் மட்டுமே இருந்தோம்.
விருந்தினர் அறையில் ஹீட்டர் உள்ளது, அங்கே சென்று உடையை உலர்த்திக்கொள் என்றார். நான் அங்கு சென்று உடைகளை உலர்த்தினேன். திடீரென கதவு தட்டப்பட்டது. பூர்ணிமா, நான்தான். ஒரு முக்கிய கோப்பு எடுக்க வேண்டும் என்று ராஜ்குமார் சாரின் குரல். கதவை திறந்தேன். அவர் உள்ளே வந்து கோப்பை எடுத்தபோது என் மீது ஒரு விசித்திரமான பார்வை பாய்ந்தது. உடைகள் காய்ந்துவிட்டன. வா, அறைக்கு வா, இங்கே யாரும் இல்லை என்றார். தயக்கத்துடன் நான் அவரை பின்தொடர்ந்தேன். அவரது அறையில் சோபாவில் அமர்ந்தேன். அவர் என் அருகே வந்து, இன்று நானும் நீயும் மட்டுமே. ஏதாவது குடிக்க வேண்டுமா? காப்பி போடு என்றார். நான் கேண்டீனுக்கு சென்று காப்பி போட்டேன். கைகள் நடுங்கின. காப்பி கொண்டு வந்தபோது அவர் சொன்னார், பூர்ணிமா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். அவர் என் காலில் கை வைத்தார். நான் சட்டென்று பின்வாங்கினேன். பயப்படாதே என்றார். அப்போதுதான் உண்மை புரியத் தொடங்கியது. அந்த நல்ல மனிதர் முகமூடி கழற்ற தயாரானார். அடுத்து என்ன நடந்தது? தொடர்ந்து படியுங்கள். பூர்ணிமா, நான் உனக்கு நிரந்தர வேலை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. இன்று இரவு நீ என்னுடன் இருந்தால் உன் எதிர்காலம் பாதுகாப்பாகும். உன் அம்மா, தம்பி அனைவரும் நன்றாக இருப்பார்கள் என்றார் அவர். என் மனதில் ஒரு புயல் சுழன்றது. சார், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் அப்படிப்பட்டவள் இல்லை என்று கோபமாகச் சொன்னேன். உலகில் முன்னேற சில சமரசங்கள் தேவை. நான் கட்டாயப்படுத்தவில்லை. உன் விருப்பம் என்றார். பிறகு, நான் கீழே சென்று சிகரெட் பிடித்து வருகிறேன். நீ இருந்தால் நீ சம்மதித்ததாகப் பொருள். இல்லையென்றால் சென்றுவிடு என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். நான் அங்கேயே நின்றேன். என் கண்களில் கண்ணீர். ஒரு புறம் தன் மதிப்பு, மறுபுறம் குடும்ப பொறுப்புகள், அம்மாவின் உடல்நிலை, தம்பியின் படிப்புச் செலவுகள். வேலை இல்லாமல் போனால் மீண்டும் போராட்டம். உடைந்த மனதுடன் நான் அங்கேயே இருந்தேன். ராஜ்குமார் சார் திரும்பி வந்தபோது என் முகத்தில் புன்னகை இல்லை. நீ இருப்பது உன் சம்மதத்தை காட்டுகிறது என்றார். நான் கூறினேன், முதலில் என் வேலையை நிரந்தரமாக்குங்கள். நிச்சயமாக, நாளையே ஆவணங்கள் தயார் என்றார். அன்று அவர் என்னை காரில் வீட்டிற்கு கொண்டு சென்றார். வழியில் என் மனம் கனத்தது. வீட்டில் அவர் என்னிடம் நிரந்தர வேலை, சம்பளம் 15,000 என்று சொல்ல, அம்மா மகிழ்ச்சியுடன் அவருக்கு நன்றி சொன்னார். உன் உழைப்புக்கு கிடைத்த பலன் என்றார் அம்மா. அன்றிரவு நான் தூங்காமல் அழுதேன். நான் என்னையே விற்றுவிட்டேன் என்ற எண்ணம். ஆனால் இது முடிவல்ல, தொடக்கம்தான். ராஜ்குமார் சாரின் அடுத்த கட்ட நகர்வு இன்னும் கொடூரமானதாக இருக்கும். அடுத்த பகுதியில் பாருங்கள். சில நாட்கள் கழித்து காலையில் ராஜ்குமார் சாரிடமிருந்து அழைப்பு வந்தது. பூர்ணிமா, இன்று என் பண்ணை வீட்டிற்கு வரவேண்டும். ஒரு சிறப்பு கூட்டம். வீட்டில் நிறுவன வேலைக்காக வெளியே செல்கிறேன் என்று சொல்லிவிடு என்றார். நான் அம்மாவிடம் அவ்வாறே சொல்லி ஒரு பையுடன் புறப்பட்டேன். பண்ணை வீட்டிற்குச் சென்றபோது அங்கு சில தொழிலதிபர்கள் போன்ற நபர்கள் இருந்தனர். கூட்டம் தொடங்கியது. நான் குறிப்புகள் எடுத்தேன். 3 மணி நேரம் கழித்து கூட்டம் முடிந்தது. பிறகு ஒரு கேக் வெட்டப்பட்டது. அனைவரும் சாப்பிட்டுவிட்டு சென்றனர். ஆனால் ஒருவர் மட்டும் இருந்தார். அவர்தான் ராகேஷ் சார். ராஜ்குமார் சார் அவரை மிகவும் மரியாதையுடன் நடத்தினார். பூர்ணிமா, ஃப்ரிட்ஜிலிருந்து ஒயின் பாட்டிலையும் 3 கிளாஸ்களையும் எடுத்து வா என்றார். நான் 2 கிளாஸ்களை எடுத்துச் சென்றேன். 3வது கிளாஸ் ஏன்? நீயும் இருக்கிறாயே என்றார். நான் குடிக்க மாட்டேன் என்றேன். இன்று உன் வேலை நிரந்தரமான நாள். 1 கிளாஸ் சரிதான் என்று கூறி வற்புறுத்தினார். முதல் முறையாக ஒயின் குடித்தேன். சிறிது நேரத்தில் என் தலை சுற்றியது. கால்கள் மரத்தின. ராகேஷ் சார் அவர் காதில் ஏதோ கூறினார். பூர்ணிமா, ராகேஷ் சாரை நன்றாக கவனித்துக்கொள். இவர்தான் எங்கள் மிகப்பெரிய முதலீட்டாளர் என்றார். பின்னர், நான் போகிறேன். ஏதாவது பிரச்சனையானால் ஃபோன் செய் என்று சொல்லி அவர் கிளம்பிச் சென்றார். நான் கதவருகே நின்று அவர் காரை பார்த்தேன். என் உள்ளம் கதறியது. நானே என் கைகளால் என்னை விற்றுக்கொண்டேனோ? இருட்டில் எனக்காக காத்திருந்தது இன்னும் பெரிய இருள். அந்த இரவு என் வாழ்க்கையையே மாற்றிப் போட்டது.
அடுத்து என்ன நடந்தது? தொடர்ந்து படியுங்கள். ராகேஷ் சார் என்னை வேட்டையாடும் பார்வையில் பார்த்தார். ராஜகுமார் உன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்தான். இன்று புரிந்து கொண்டேன் என்றார். நான் பதற்றமடைந்தேன். நான் ஓய்வெடுக்கப் போகிறேன். நாளை விளக்கக்காட்சி தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி நகர்ந்தேன். வா, சேர்ந்து ஓய்வெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டே என் இடுப்பில் கை வைத்தார். நான் அவர் கையை தட்டி, தயவு செய்து என்னை தொடாதீர்கள் என்றேன். அவர் முகம் மாறியது. அப்படியா ராஜகுமார், நீ ஒத்துழைப்பாய் என்று சொன்னானே என்றார். நான் கதவை நோக்கி ஓட முயன்றேன். ஆனால் அவர் என் கையை பிடித்து இழுத்து சோபாவில் தள்ளினார். தப்பிக்க முயற்சிக்காதே என்று கர்ஜித்தார். நான் உரத்த குரலில் காப்பாற்றுங்கள் என்று கத்தினேன். அவர் என் வாயை பொத்தி என் ஆடைகளை கிழிக்க முயன்றார். நான் கைகால்களை உதைத்து போராடினேன். அப்போது திடீரென கதவு பலமாக திறக்கப்பட்டது. உள்ளே ராமு, வேலைக்காரன், வெறி கொண்டவன் போல் வந்தான். அவன் கையில் ஒரு மர ஸ்டூல் இருந்தது. எதையும் யோசிக்காமல் ராகேஷ் சாரின் தலையில் ஸ்டூலை ஓங்கி அடித்தான். இரத்தம் வழிந்தது. ராகேஷ் சார் கீழே விழுந்தார். மேடம், சீக்கிரம் ஓடுங்கள் என்றான் ராமு. நான் என் பையை எடுத்துக்கொண்டேன். ராமு என்னை அழைத்து கொண்டு வெளியேறினான். என்னிடம் ஒரு பழைய பைக் உள்ளது. நகரம் வரை கொண்டு போய் விடுகிறேன் என்றான். வழியில் அவன் சொன்னான், இது முதல் முறை இல்லை மேடம். கடந்த ஆண்டும் ஒரு பெண்ணுக்கு இப்படித்தான் நடந்தது. அப்போது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த முறை என் வேலை போனாலும் பரவாயில்லை. என் மனசாட்சியை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்றான். என் கண்கள் கலங்கின. நல்லவர்கள் இன்னும் இந்த உலகில் இருக்கிறார்கள். ராமுவின் தைரியம்தான் என்னை காப்பாற்றியது. ஆனால் அதன் பின்னணியில் என்ன நடந்தது? ராஜ்குமார் சாருக்கு என்ன ஆனது? அடுத்த இறுதி பகுதியில் பாருங்கள். நான் வீட்டிற்கு வந்தேன். அம்மா கதவருகே நின்று கொண்டிருந்தார். என் நிலை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். நான் அவரை கட்டிப்பிடித்து விம்மி விம்மி அழுதேன். நடந்த அனைத்தையும் சொன்னேன். ராஜ்குமார் எப்படி வேலை ஆசை காட்டி என்னை ராகேஷிடம் தனியாக விட்டார் என்றேன். அம்மாவின் முகத்தில் கோபமும் துக்கமும் ஒருங்கே தெரிந்தன. அப்படிப்பட்ட வேலைக்கு தீவை மகளே. ஒரு பெண்ணின் மானம் விலைக்கு வாங்கப்படும் அளவுக்கு வறுமை எங்களுக்கு வேண்டாம் என்றார். அன்றிரவே நான் ராஜ்குமார் சாருக்கு ஃபோன் செய்தேன். அவர் சிரித்துக்கொண்டே, ராகேஷ் சாருடன் எப்படி இருந்தது? அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா என்று கேட்டார். என் கோபம் வெடித்தது. உங்களுக்கு வெட்கமில்லையா? நான் ஒரு விபச்சாரியா? இன்று ராமு இல்லை என்றால் என் மானம் போயிருக்கும். உங்கள் வேலை, பணம் எதுவும் வேண்டாம் என்று சொல்லி ஃபோனை வைத்தேன். அடுத்த நாள் என் ஆவணங்கள் மற்றும் சம்பளத்தை வாங்க அலுவலகம் சென்றேன். அங்கு பரபரப்பு இருந்தது. அஞ்சலி சொன்னாள், நேற்று இரவு போலீஸ் வந்து ராஜ்குமார், ராகேஷ் இருவரையும் கைது செய்தார்கள். ராமு நேராக காவல் நிலையத்திற்குச் சென்று புகார் கொடுத்தான் என்றாள். ராஜ்குமார் நிறுவனத்தில் பெண்களுக்கு வேலை கொடுப்பது போல் காட்டி தன் வாடிக்கையாளர்களிடம் அவர்களை தள்ளி வந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது. இன்று நான் அந்த சம்பவத்தை நினைத்தாலும் நடுங்குகிறேன். ஆனால் ஒன்று புரிகிறது, தீமைக்கு இணையாக நன்மையும் உண்டு. ராமு போன்றவர்கள்தான் உண்மையான ஹீரோக்கள். இன்று நான் ஒரு சிறிய நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். அங்கு நல்ல சூழல், மரியாதை. அதே நிறுவனத்தில் ஒரு நல்ல பையனை சந்தித்தேன். எங்கள் காதல் திருமணம் நடந்தது. இப்போது நான் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கடந்த காலம் எனக்கு ஒரு பாடம். என்றும் என் மானத்தை காப்பாற்றிய ராமுவை நான் மறக்க மாட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.